முதல்ல எல்லாருக்கும் தேங்க்யூ. நாங்கள் எங்கள் இன்விடேஷனை ஏற்றுக்கிட்டு வந்து படம் பார்த்ததுக்கு. நாங்கள் இங்கே தான் இருப்போம். ஸோ எப்படி என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டோரியை வந்து எவ்வளோ முடியுமோ ஆனஸ்டாக ஆர்கானிக்காக அழகாக எடுக்கணும்னு பிளான் பண்ணி எடுத்த ஃபில்ம். ஸோ தேங்க்யூ வெரி மச். அது வந்து மிஸ்டர் அப்துல் ராஃபே. அப்துல் ப்ளீஸ். ஸோ இவர் தான் ராஜ்குமாருங்கிற கேரக்டரை ப்ளே பண்ணாரு. முதல்ல உங்க டைமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னால முடிஞ்சது we did our best. இப்போ உங்க கையில இருக்கு. think you all enjoyed the movie. I think you all loved the movie. உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க, குட் பேட் ஆர் அக்லி. லெட்ஸ் see what comes. Thank you. And this is பிரார்த்தனா. இவங்க வந்து பத்மாங்கிற கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க. எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். படம் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். லைக் அவங்க சொன்ன மாதிரி இங்கே தான் இருப்போம். தயவு செஞ்சு உங்கள் கமெண்ட்ஸ் என்னங்கிறது சொல்லுங்க. இது மொத்த க்ரூவுமே வந்து எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைமர்ஸ். ஸோ தேர் இஸ் அ லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் புட் இன். ஸோ வெயிட் பண்ணுறோம். உங்கள் கையில் தான் இருக்குது இதுக்கு மேலே எல்லாமே. லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஹியர் ஃப்ரம் ஆல். தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி மியூசிக் என் படத்தில் ரொம்ப 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 முக்கியமான ஒரு பார்ட். ஸோ அதுக்கு வந்து என்னோட ஃப்ரெண்ட் வேட் சங்கர். எங்கள் அழைப்பை ஏற்று மீடியா அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்ததுக்கு we are very very grateful. திஸ் ஃபில்ம் எனக்கு வந்து பர்சனலி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம். ஏன்னா அவினாஷ் சொன்ன மாதிரி we are childhood friends அண்ட் எனக்கு ஒரு சின்ன கேப்க்கு அப்புறம் ஐம் கமிங் பேக் இன் டு ஸ்கோரிங் ஃபார் ஃபிலிம்ஸ். அண்ட் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு கிடச்சது. ஐ எம் ஃபீலிங் வெரி வெரி கிரேட்ஃபுல் அண்ட் தேங்க்ஃபுல். அண்ட் நாங்கள் ட்ரை பண்ண அந்த ஆனஸ்ட் டெலிவரி ஆஃப் சினிமா ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் அது ரீச் ஆகிருக்கும். எனி ஃபீட்பேக் அப்துல் சொன்ன மாதிரி குட் பேட் ஆர் அக்லி, ப்ளீஸ் ஷேர் இட் வித் அஸ். அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஸ்பீக்கிங் டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ. அதே மாதிரி ஐட் லைக் டு தேங்க் ஆல் த மீடியா ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அந்த படத்தில் நடித்த 3 பசங்க வந்து இப்போ எக்ஸாம்ஸ் இருக்கு அவங்களுக்கு, அதனால அவங்களால வர முடியல. பட் அவங்க தான் வந்து இந்த படத்தை வந்து எங்களுக்கு வந்து இந்த படத்தை இவ்வளோ அழகாக வந்திருக்குன்னா அதுக்கு மெயின் ரீசன் அந்த குழந்தைங்க தான். அதே மாதிரி என் க்ரூக்கு குயிக்காக ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இங்கே இருக்கிறவங்களை தவிர லைவ் சவுண்ட் வந்து சாஜித்னு ஒருத்தர் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஒரு வார்த்தை கூட டப்பிங் கிடையாது, எல்லாமே லைவ்ல எடுத்தது. இன்க்ளூடிங் அந்த நாய் குலைக்கிறது கூட எல்லாமே லைவ்ல எடுத்த சவுண்ட் தான். அதே மாதிரி மிக்சிங் சவுண்ட் டிசைன் வந்து சச்சின் ஹரிஹரன் ஃப்ரம் சிங் சினிமாஸ். அதே மாதிரி மிக்சிங் வந்து அரவிந்த் மேனன் அட்மாஸ்ல பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து விராஜ்பாலா ஆர்ட் டைரக்டர். ஸோ அப்புறம் டிஐ வந்து யுகேந்திரா, எங்களுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சன். ஸோ தேங்க்யூ வெரி மச். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் ப்ளீஸ் டூ லெட் அஸ் நோ. உங்களுக்கு என்ன தோணுது? உங்களுக்கு என்ன தோணுது சார்? சார் கெட்டவரானா கெட்டவர் கிடையாது சார், நல்லவரானா நல்லவர். இஸ் ஜஸ்ட் ஹியூமன் சார், நம்மள மாதிரி ஒரு மனுஷன், அவ்வளவுதான் சார். அம்மா அப்பாவோட இருந்ததா ஒரு புள்ள நல்ல சூழ்நிலையில வளரும். பொண்ணுக்கு 3 புள்ள இருக்காங்க, அழகான பொண்டாட்டி இருக்காங்க, ஏன் தரப்புறாங்க? இந்த சிச்சுவேஷன் அப்படி சார், அவ்வளவுதான். இல்ல அவர் கல்வியை போதிக்கணும்னு நினைக்கிறாரு, என்ன பணம் பணம் பணங்கிறாரு. அப்படி கல்வியாளர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. இல்ல சார், கல்வியாளர்கள் கிடையாது. இவருக்கு நடந்த லாஸஸை டீல் பண்ண பாக்குறாரு சார். இவருக்கு ஒரு ஃபினான்ஷியல் லாஸ், ஆனாலும் அந்த ஸ்கூலை வந்து நம்ம கெஸ்ட் ஹவுஸ் ஆக்கிடக்கூடாது, நம்ம அதை வந்து ஸ்கூலா நடத்தணும்னு சொல்லி தான் ஒரு எஜுகேட்டர் கிட்ட வைக்கிறாரு. ஸோ சார் இஸ் ஜஸ்ட் நம்மள மாதிரி ஒரு ஹியூமன் சார், நல்லவர் கெட்டவர் கிடையாது, மனுஷன், அவ்வளவுதான். எடுத்துருக்கீங்க, கிளைமாக்ஸ் புரியல, அதனாலதான் எங்களுக்கே புரியலையே அப்படிங்கிற ஃபீலிங் தான். இல்ல சார், இந்த அப்பா அவருக்கு நடந்த ஒரு விஷயம் இந்த குழந்தைங்களோட இனிமே இந்த இடம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போறது தான் சார். இப்போ அவங்களுக்கும் அந்த அவங்க வைஃப் கேரக்டருக்கும் என்ன நடந்திருக்கு, என்ன நடந்துச்சு, இந்த பசங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அது நமக்கு தெரியாது. ஏன்னா பசங்களுக்கு அது புரியல, அண்ட் அவங்ககிட்ட சொல்ற வயசும் அது கிடையாது. ஸோ அதை ஒரு நான் மோஸ்டா குழந்தைங்க பாயிண்ட் ஆஃப் வியூல தான் எழுதியிருக்கேன் சார். ஸோ
அந்த வயசுல அந்த குழந்தைங்களுக்கு எதுவும் புரியாது. ஸோ அது சரி ஆடியன்ஸும் அந்த அந்த வயசுல இருக்கட்டும்னு சொன்ன ஒரு தாட் தான் சார். மியூசிக் டைரக்டரும் கேமராமேனும் உங்களை பயங்கரமா இல்லை சார். ஸோ அந்த டைம்ல வந்து சார் இப்போ நான் குழந்தை அந்த டைம் சார். ஸோ எனக்கு வந்து அந்த அந்த வேர்ல்டில் என்ன பிடிச்சிச்சுன்னா, இப்போ இருக்கிற மாதிரி நமக்கு டெக்னாலஜியோ இன்ஃபர்மேஷனோ கிடையாது. அந்த டைம்ல வந்து எங்களுக்கு எல்லாமே அந்த இடம் தான். இப்போயாவது நம்ம ஃபோன் வச்சு மொபைல்ஸ் வச்சு நம்ம விளையாடிக்கலாம், ஒரு டைம் பாஸ் ஆயிரும். பட் அந்த டைம்ல இது மட்டும் தான் டைம் பாஸ். அந்த இடத்துல அந்த குழந்தைங்க வாழ்றது தான் அவங்களோட டைம் பாஸே. சார் என் ஸ்டோரினா எப்படி சொல்றது சார், சில சில இன்சிடென்சஸ் எனக்கு நடந்த விஷயம் சார். ஆனா என்னன்னா குழந்தையோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றீங்க, ஆனா அவங்க ஏதோ ஒரு நல்லது நடக்கிற மாதிரி தெரியல படத்துல. ஹீரோயிசம் ஜாஸ்தியா இருக்கு. இல்லை சார், நல்லது நடக்குதுன்னா சார் இப்போ இப்போ நம்ம வந்து அம்மா கூட இருக்கும்போது பசங்க ஹாப்பியா இருக்காங்க, சாப்பாடோட கிடைக்குது, சரிங்களா? ஆனா அப்பா கூட வந்து சரிங்களா சார்? நீங்க சொல்றீங்க ஒரு வார்த்தை, அதை வந்து குழந்தைங்க வந்து இன்ஃபார்ம் சொல்லும் போது கஷ்டப்படுறாங்க, அம்மா கூட இருக்கும்போது சந்தோஷப்படுறாங்க. ஸோ அது நல்லா கேரி பண்ணி போலாமே, ஏன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க? இல்லை கஷ்டப்படல சார். அந்த தாத்தா சொல்லுவாருல்ல, கேளுங்க தாத்தா சொல்றாருல்ல, என்கிட்ட பணம் இல்லப்பா, எனக்கு இருக்கிற காசுல என்னால 6 மாசம் கூட உங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியாது. அண்ணே 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 சில்ட்ரனோட சைக்காலஜி தான் சார். அவங்களுக்கு வந்து இப்போ சார் நம்ம குழந்தையா இருக்கும்போது ஒரு விஷயம் நடக்குதுன்னா நமக்கு அது வந்து சார் ஒரு விஷயம் நடக்குதுன்னா நமக்கு அது வந்து நடக்கிற விஷயத்தை விட ரொம்ப அதிகமா நமக்கு அது ஃபீல் ஆகும். ஸோ அதை வந்து ஒரு கலர்ல காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்க வந்து ஒரு 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 டார்க் ஜோன்ல இருக்கும்போது பிக்சர் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டா மாறும். அதே மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீனஸ், கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயா இருக்கும்போது அது கலரா மாறும். அது ஒரு கொஞ்சம் சைக்கலாஜிக்கல் பிளேயா இருக்கட்டும் அப்படின்னு தான் நாங்கள் குழந்தைங்க பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒரே ஒரு கேள்வி சார். வந்து ஆணாதிக்கம் அதிகமா இருக்க மாதிரி காட்டி குழந்தைங்கனாவே எப்பயுமே பேரண்ட்ஸ் அப்பா கிட்ட தான் ரொம்ப படிப்பு எல்லாமே அப்பா ஸ்ட்ரிக்டா தான் இருப்பாங்க. அதை எப்படி ஏற்றுப்பாங்க? இன்னைக்கு வேற அப்படியே ஒரு பேரண்ட்ஸ் விடிய காலையில வர ஷாட்லாம் நல்லா இருக்கு, வாழ்மொழி நம்ம ஷாட்லாம் நல்லா இருக்கு. இருந்தாலும் அப்பா ரொம்ப பண்ணி பண்ணாரு, அப்பா வந்து அவங்க ஆண் இடத்தையும் இது பண்ணாம லேடிஸ் நம்ம தாலிக்கலாம் அப்படின்னு நம்மளே நீங்க சொல்லியிருக்கீங்க, அப்படிதான் சொல்றீங்க சார். அப்படி சொல்ல சார், இதை வந்து நான் ஜட்ஜ்மெண்ட்டா பார்க்காம இந்த ஃபேமிலியில இப்படிதான் சார். இந்த ஃபேமிலியில வந்து அந்த அவங்களோட சுச்சுவேஷன்ல அந்த அப்பா வந்து ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்கிறாரு. அதே மாதிரி அந்த அம்மா கேரக்டருக்கு அந்த டைம்ல அவங்க ஃபினான்சியல் சுச்சுவேஷனா இருக்கட்டும், அவங்க சுச்சுவேஷனால அந்த குழந்தைகளை போய் கொண்டு வராத ஒரு சுச்சுவேஷன் தான். ஸோ என்னன்னா இது வந்து நான் ஒரு ஆம்பளை அதனால நான் இப்படி பண்றேங்கிறது இல்லாம அந்த அப்பாவுக்கு தான் இப்போ முடியுது. அண்ட் சரி, அந்த அப்பா வந்து அவரோட பிஹேவியர் டீல் பண்ற விஷயம் எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் கொஞ்சம் ரூடா இருந்தாலும் அவர் கடைசியில எதுக்காக இதெல்லாம் பண்றாரு, அந்த குழந்தைங்க வாழணும்னு தான் பண்றாரு. அங்க பணம் இல்லை, அவங்க அப்பாவுக்கு வந்து எல்லாம் லாஸ் ஆயிடுச்சு. அந்த டைம்லயும் எல்லாம் நடந்தும் இந்த பசங்களுக்காக ஸ்கூலை வித்து தன் கனவை வித்து அவங்கள இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போனோங்கிறது தான் அப்பாவோட இது. ஸோ ஒரு அப்பாவோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அந்த ஃபாதர் என்னெல்லாம் பண்ண முடியும் அதுதான் இது சார். சார். அது மாதிரி சார் அதான் கேட்டேன் சார். அது சைக்காலஜி தான் சார். அது மாதிரி சார் இப்போ 92 வரைக்கும் காட்டிங்க சார், 7-8 இயர்ஸ் காட்டிங்க. ஆனா குழந்தைங்களோட growth மேக்ஸிமம் அதே மாதிரி தான் காட்டிட்டு இருக்கீங்க. அது டிஃபரன்ஷியேட் பண்ணுறது கண்டிப்பா இருக்கும். ஏன்னா வளர்ந்துருப்பாங்க, அது வளர்ற மாதிரி காட்டவே இல்லை. இல்லை சார், அந்த டாக்கிங் போர்ஷன் மட்டும் தான் 92 அப்படிங்கிறது காமிச்சோம். 97, 98, இல்லை ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த அப்படியே தான் இருக்கு. அந்த 3 இயர்ஸ் கொஞ்சம் தான் growth இருக்கும் சார், ரொம்ப எக்ஸ்பொனென்ஷியலாக growth இருக்கும். ஏன்னா அவங்க அந்த 10 to 13 இயர்ஸ் தான், அதுக்கப்புறம் தான் டீனேஜ் ஆரம்பிக்குது அவங்களுக்கு. ஸோ இல்லை அது அது ஐ திங்க் சார் குழந்தைங்களுக்கு இருக்கவே அப்பா தண்ணி எடுக்கிறாரு, அவங்களே சர்வ் பண்ண சொல்றாரு, அது தப்பு இல்லையா? தப்பு தான் சார். பட் இப்போ இருக்கிற சொசைட்டி நம்ம அப்படி தானே சார் பண்றோம். நம்ம வந்து அவங்க வராங்க, குழந்தைங்க வீட்டில் இருக்காங்க சொல்லி நம்ம தனியா போய் இது பண்றது இல்லையா? நான் அப்படி சொல்ல வரல சார். இல்லை அப்படி சொல்ல வரல சார். இல்லை சார், இல்லை சார், அப்படி இல்லை சார். இப்போ நம்ம வீட்டில் இருக்கும்போது இல்லை இல்லை சார் பாக்குற குழந்தைங்க என்ன பார்ப்பாங்க, படம் பாக்குற குழந்தைங்க என்ன சார். இல்லை சார், என்ன நினைக்கலாம் இல்லை சார், என்ன நினைக்கலாம் இல்லை. சி இப்போ என்னன்னா
அந்த ஒரு சுச்சுவேஷன் இவங்க மீறி வராங்கல்ல, அந்த ஒரு சுச்சுவேஷனை இந்த பசங்களாம் மீண்டு மீண்டு வராங்கல்ல சார். இது மெசேஜ் வந்து அவங்க எடுத்துக்கிற மெசேஜ் தான் சார். ஸோ நான் வந்து மெசேஜை சொல்லணுங்கிறது இல்லை. பட் என்னன்னா ஒரு டைமுக்கு மேலே அந்த அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு டைமுக்கு மேலே வந்து ஹி ஸ்டாப் ஸ்மோக்கிங், அதுக்கப்புறம் ஸ்மோக்கிங் நிறுத்திடுறாரு. கண்டிப்பா பார்க்கணும் சார். இல்ல புரியுற மாதிரினா சார் இந்த இந்த ஸ்டைல தான் இப்படி நம்ம சொல்றோம் சார். ஏன்னா அவங்களுக்கு புரியணும்னு சொல்லி நம்ம ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா அவங்களுக்கு இருக்கிற அறிவு நம்மளோட ரொம்ப ஜாஸ்தி, அவங்களுக்கு நம்மளோட ரொம்ப அதிகமா புரியும். இல்ல நினைக்காதீங்க, இல்ல சார், இல்ல நினைக்காதீங்க, அப்படி கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த சுச்சுவேஷன்ல அவங்க அதை பார்க்கும்போது அந்த பையனுக்கு தப்புன்னு தெரியுதுல, பாக்குறான். இல்ல இல்ல வால் தியேட்டர்ல இந்த மாதிரி வரலாம், சூப்பர் ஸ்கிரீன் தியேட்டர்ல இந்த மாதிரி எல்லாம் குழந்தைகள் வர மாட்டாங்க. அவங்க புரியுற மாதிரி சொல்லணும். தப்பு சரி, குழந்தைகளை சிகரெட் எடுத்துக்கிற மாதிரி எல்லாம் வச்சுக்கலாம் அர்த்தம். இந்த கேரக்டர் அப்படி சார், ஒரு ஃபிளாட் கேரக்டர். பசங்களை கண்டிச்சு பசங்க படம் சார், 3% அப்பா மாதிரி இல்ல அம்மா மாதிரி இல்ல. எப்படி யார அன்னைக்கு எப்படி பசங்களை கண்டிச்சு வளர்க்கலாமா, கண்டிக்காம வளர்க்கலாமா சார்? நான் எதையும் சொல்ல வரல சார், நீங்க பாருங்க, பார்த்து. இல்ல இல்ல சார், அப்படி கிடையாது சார். சார் நீங்க படம் பார்த்துட்டு இப்போ ஒரு டேக்அவே ஒன்று இருக்கும்ல சார், அவ்வளவுதான் சார். அது நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ படம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, அந்த ஃபீலிங் தான் சார், அவ்வளவுதான் சார். சார் நாங்கள் படத்தை நாங்க உட்கார்ந்து பார்த்துட்டோம் சார். ஆடியன்ஸ் எப்படி சார் உட்கார்ந்து இவ்வளவு பொறுமையா பார்ப்பாங்க? ஒவ்வொரு சீனும் நகர்றது ரொம்ப ஸ்லோவா இருக்கு சார். எப்படி ஆடியன்ஸ் வந்து பொறுமையா 2 நாள் வந்து பார்ப்பாங்க சார்? இது வந்து ஒரு ட்ரை தான் சார், வந்து பார்ப்பாங்கிற ஒரு நம்பிக்கை தான், அவ்வளவுதான் சார். இல்ல சார், இந்த அப்பா அம்மாவோட தீம் வந்து ரொம்ப ஒரு மெச்சூர்டு ஆடியன்ஸ்க்கான ஒரு தீம். ஸோ இது வந்து பேரண்டல் கைடன்ஸோட படத்தை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு புரிய வைக்க முடியும். ஏன்னா ஒரு டைம்ல அப்பா ரொம்ப பேட் அப்படிங்கிற ஒரு தாட் வரலாம், இல்லைன்னா அம்மா ஏன் விட்டுட்டு போறாங்கிற தாட் வரலாம். இது வந்து ஒரு பேரண்டல் புரிதல் இருக்கணுங்கிறது தான் 13+. சார் அம்மா வந்து கேரக்டரோட பாசமா காமிக்காங்க, தாய்க்காக அழுகுறவங்க யாரும் தாய்க்காக அழுகுற மாதிரி காட்டுறதே இல்லையே சார். அம்மா போகும்போது கத்துறாங்க இல்லையா சார், கத்தி அம்மா போகாதம்மான்னு கத்துறாங்க. அந்த கதறல் வந்து தாய்க்காக இல்லவே இல்லை. நாய் அவங்களுக்கு ரொம்ப நாள் வந்துருக்கு சார். நாய் தான் அவங்களுக்கு தம்பி மாதிரி, சிப்ளிங் மாதிரி, அவ்வளவுதான். கூடயே இருக்காங்க, நாய் கூடயே தான் இருக்காங்க. சார் அதே கொஸ்டின் சார். நாய அப்பா வந்து அடிச்ச உடனே பையன் அப்பா அடிச்சிட்டான். தாய் விரட்டும் போது ஏன் அப்பா வந்து பையன் அடிக்கல? அப்ப அப்பா மேல தாய் மேல பார்த்தல, நாய் மேல பார்த்தல சார்? அப்படி கிடையாது சார். அந்த நாயை வந்து இந்த பையன் சொல்லியும் போய் அடிச்சாரு, அடிக்காதன்னு சொன்னேன்னு சொல்லியும் போய் அடிச்சாரு. அந்த கோவத்தை வெளிப்படுத்துறான், அவ்வளவுதான். அந்த கோவம் அவனுக்கு அப்படிக்குள்ளேயே இருந்துச்சுன்னா அவன் கடைசி வரைக்கும் இது பண்ணிருக்க மாட்டான். அதுக்குதான். தேங்க்யூ.